முடி மற்றும் உரோமம் இடையேயான வேறுபாடு என்ன? பாலூட்டிகளின் முடி மற்றும் உரோமம் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள வேறுபாடு முக்கியமாக அவற்றின் அமைப்பைப் பொறுத்தது, அவற்றின் துகள்களின் கட்டமைப்பை பொறுத்தது அல்ல. முடி என்பது பொதுவாக கரடுமுரடான தனித்தனி இழைகளாகவும், உடலில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சீரற்ற அடர்த்தியிலும் காணப்படும். உதாரணமாக, மனிதர்களுக்கு அக்குள் மற்றும் பிறப்புறுப்பு பகுதிகளில் முடியிருக்கும், ஆண்களுக்கு முகம் மற்றும் மார்பு பகுதிகளில் முடியிருக்கும். உடலின் மற்ற பகுதிகளில் மிக மெல்லிய, கண்ணுக்கு தெரியும் தனித்தனி முடிகள் சிதறலாக காணப்படும். உரோமம் என்பது விலங்கின் உடல் முழுவதையும் மிக நெருக்கமான முறையில் மூடியிருக்கும். இதனால் வெறும் கண்ணால் உரோமத்தின் தனித்தனி வேர்களை பார்ப்பது கடினம். உரோமம் பொதுவாக முடியை விட மென்மையான அமைப்பைக் கொண்டது. அடுக்குகள் மற்றும் பயன்கள். பொதுவாக உரோமம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அடுக்குகளைக் கொண்டிருக்கும். உள் அடுக்கு, இது குட்டையான, அடர்த்தியான மற்றும் மென்மையான முட்களைக் கொண்ட முடிகளால் ஆனது. வெளி அடுக்கு, இது நீளமான பாதுகாப்பு முடிகளால் ஆனது. உரோமத்தின் செயல்பாடு, இது காற்றைத் தேக்கி வைத்து, விலங்குகளின் உடலுக்கு தேவையான வெப்பமான காப்பு உறையை வழங்குகிறது.